அடுத்தடுத்த பணிகள் எழுச்சி தமிழருக்கு உண்டு. மற்றும் ஒரு நூல் வெளியீட்டு விழா பத்திரிகையாளர் அரங்கத்தில் காத்திருக்கிறார்கள். விரைந்து முடித்து விடைபெறலாம் என்று வந்த நேரத்தில் தான் இந்த அரங்கம் அமைந்திருக்கிற அமைப்பு சகோதரர் லெனின் சொன்னதை போல தமிழக முதலமைச்சர் தளபதி சொல்வார், கருப்பு நீலம் சிவப்பு இதை வெல்ல யார் என்ற சொற்றொடரின் அடித்தளம் இந்த நிகழ்ச்சியுடைய கட்டமைப்பு. அந்த வகையில் ஒரு எழுச்சி மிகுந்த நிகழ்ச்சியில், உணர்ச்சி மிகுந்த நிகழ்ச்சியில் எழுச்சி தலைவனோடு நானும் கலந்து கொள்வது ஈடு இணையற்ற பெருமை. இரண்டு ஆளுமைகள் வந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார்கள், அண்ணனோடு என்னை ஒப்பிட வேண்டும் என்பதற்காக. ஆனால் எங்கள் அண்ணனே, உன்னுடைய ஆளுமைக்கு நிகராக இந்திய திருநாட்டில் தலித் மக்களுக்கு குரல் கொடுக்க யார்? ஆனால் இன்றைக்கும் உங்களுக்கு பக்கபலம் நாங்கள், எங்களுக்கு பக்கபலம் நீங்கள். பொது உடைமை தொடரோடு இதை வென்றெடுக்க யாராலும் இயலாது. பிரித்தாளும் சூழ்ச்சி என்று எச்சரிக்கை மணி அடிக்கிற இந்திய கூட்டணியின் முதல் தலைவன் உன்னை தவிர வேறு யார்? நான் நூலை வெளியிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கிற எழுச்சி தலைவரை பற்றி பேசுவதா, மூராவை பற்றி பேசுவதா, ஒப்படைக்கப்பட்ட 2 புத்தகங்களை பற்றி பேசுவதா? ஆனாலும் கூட எங்கள் கல்லூரி இணை இயக்ககத்தினுடைய இணை இயக்குனர் பேராசிரியர் மாநில கல்லூரியுடைய முதல்வர் பேசும்போது சொன்னார், எங்கோ மறைந்தனர் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. அதை சொன்னது ராமர் என்பதுதான் எங்களுக்கு மற்ற நிகழ்ச்சி. ஏதோ புரிந்தவர்கள் ராமர் என்ற பெயருக்கு பெயரளவில் சொல்லலாம், புரியாதவர்களுக்கும் சொல்லுவேன். ராமர் எந்த பரம்பரையோ அந்த பரம்பரையில் பிறந்துட்டு சொல்லுகிறார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாவதல் கண்டு. இதைவிட சமத்துவம் மூரா எதிர்பார்க்கிற புத்தகத்தில் இருப்பது, மேடையில் இருக்கிறது, வேறு என்ன வேண்டும்? எனவே மூரா எதை சிந்தித்து எழுதினாரோ அதை மேடையிலும் செயல்படுத்திய முதல் நிகழ்ச்சி அண்ணா நூற்றாண்டு விழா அரங்கத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. அவருடைய வாழ்க்கை குறிப்பை பார்த்தேன், தந்தார்கள். தருமபுரி பக்கத்தில் குட்டம்பட்டி பிறந்த ஊர். வந்திருப்பவர்கள் பல பேர் ஊர் பெயர் சொல்ல முடியாமல் இருக்கிற குக்கிராமத்தை சார்ந்தவர்கள் தானே. நாம் என்ன மிட்டா மராசுகளா, கோடீஸ்வரர்களா, பஸ் முதலாளி வீட்டு பிள்ளைகளா, நிலச்சு வாழ்ந்தார்களா? ஊரின் பெயரை பெருமையாக சொல்லிக் கொள்ள குக்கிராமம், குக்கிராமத்திலும் குக்கிராமம். கையை தூக்குங்கள் என்று சொன்னால் அனைவரும் கையை தூக்கி, ஆமாம் நான் ஒரு குக்கிராமத்தில் வந்தேன் என்று மனதார ஒப்புக்கொள்ளுகிற ஒரு கூட்டமைப்பை சார்ந்தவர்கள் இன்னைக்கு தலைநகர் சென்னையில் கூடியிருக்கிறோம். மூராவின் நூல் வெளியீட்டு கலந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் சொல்லுவேன் சகோதரர் மூரா அவர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு, நீ குட்டம்பட்டியில் பிறந்தாலும் தலைநகர் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு விழா நூலக வளாகத்தில் உன்னுடைய நூலை பற்றி எழுச்சி தமிழர் பேசுகிறார், அனைவரும் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் நீ குட்டம்பட்டியில் பிறக்கவில்லை, கோமான்பட்டியில் பிறந்த சீமான். எனக்கு என்னவோ தெரியவில்லை, கவிதைகள் பேச பேச நானும் கவிஞனாகிவிட்டேன். இந்த நூலை பற்றி நிரம்ப செய்திகள் பேசினார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்தாலே இன்னும் பேச வேண்டும் என்ற ஆவல் உண்டு. அதில் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லும் போது இறுதி வழியாக எழுச்சி தமிழரை பற்றி சொன்ன வார்த்தையை மேற்கோள் காட்டி பேசினார் தொகுப்புரையாற்றிய அருமை தோழர். சொன்ன விதம் ரொம்ப ரொம்ப அருமை. எழுதுவது எழுது, படிப்பது எழுது, அதை பலரும் வியக்கும் வண்ணம் சொல்லுவது என்பது அதைவிட பெருமையானது. பாம்பு புற்றுக்குள் அருகே நின்று கொண்டு இது எறும்பு புற்று என்று சொன்ன பகுத்தறிவு முதல்வா, முனைவா, அண்ணன் தொல் திருமா வளவா, அது பெரிய ஆராய்ச்சிக்குரியதுதான். பாம்பு என்று தனியாக எதுவும் புத்து உருவாக்குவது இல்லை. எறும்பு புத்தை தான் பாம்பு குடிகொண்டுகிறது. எப்படி நம்முடைய உரிமையை ஆதிக்கம் குடிகொண்டதோ அதை போல அமைப்பாய் திரளுவோம். அந்த சொல்லை சொன்னால் திரும்பி பார்க்கிற ஒற்றை முகம் இந்தியாவில் மட்டும்தான் தலைவா. பொது உடைமை இயக்க தோழர்களுக்கு மூலதனம், திராவிட சிந்தனையாளர்களுக்கு திராவிட இயக்க வரலாறு, அதேபோல் இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிற யாராக இருந்தாலும்
உலக நாடுகளில் உள்ள பல அரசியல் கட்சியாக இருந்தாலும், இந்தியாவில் இருக்கிற பல அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல் கட்சிகளாக இருந்தாலும், துவக்கலாம் என கனவு கண்டுகிட்டு இருக்க பல கட்சிகளாக இருந்தாலும், ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பாலபாட நூல் அண்ணல் அம்பேத்கர் எழுதி தந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை போல் ஒரு அரசியலை கட்டமைக்க வேண்டும் என நீ எழுதியிருக்கிறாயே, அமைப்பாய் திரளுவோம், அதுதான் அரசியல் புத்தகங்களுடைய அடிச்சுவடி. ஒருவேளை கட்சி நடத்த வேண்டும் என்று கருதுபவர்கள் கூட, அல்லது கட்சி துவங்க வேண்டும் என்று கருதுபவர்கள் கூட, எங்கள் அண்ணனே திருமாவளவனே உடைய புத்தகத்தை படித்து விட்டுதான் அடிச்சுவடி எழுத ஆரம்பிக்க வேண்டும். மூத்த மொழி தமிழ் மொழி, சரி. மூத்த குடிமகன் யார்? தமிழகத்தில் கேட்கவில்லை, இந்தியாவில் கேட்கவில்லை, உலகத்திலேயே கேட்கிறீர். ஆதி மனிதன் தமிழன் என்றால் அந்த ஆதி மனிதனும் ஆதி மனிதன் நீ எதிரே இருக்கிற சொந்தங்கள் நீங்கள் என்றால் நமக்கு குரல் கொடுக்க பிறந்திட்டவர். இன்றைக்கு திராவிட சிந்தனையோடு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறோம். என்னை பற்றி உயர்வாக சொன்னார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்கிறார். அதிலும் அருமை சகோதரர் மூரா அவருடைய சிறப்புகளை கூறுகளை அவர் எழுதிய எழுத்துக்களை 26 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் என்ற அந்த பாராட்டுகளை பார்த்து பார்த்து வியந்து போகிறேன். எப்படி முடிகிறது என்று. எழுதக்கூடியவர்கள் பேச முடிவதில்லை, பேசக்கூடியவர்கள் கட்டுரை எழுதுவதில்லை, கட்டுரை எழுதுபவர்கள் ஆராய்ச்சி கட்டுரை எழுதுவதில்லை, ஆராய்ச்சி கட்டுரை எழுதுபவர்கள் கவிஞராக வருவதில்லை. பேசுகிற நான் பேசுவேன், சில பல கவிதைகளை சுவைப்பேன், அவ்வளவுதான். கவிதை எழுதிய பழக்கம் இல்லை. ஆனாலும் இவ்வளவு ஆற்றலோடு ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த மாமனிதருக்கு பலத்த கரவொலிப்பு பாராட்டுவதுதான் மூராவுக்கு நாம் தருகிற உற்சாக பத்திரம். நம்முடைய எழுச்சி தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினருடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினருடைய கூட்டுக்குழு கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடந்தது. எத்தனையோ ஆண்டுகளில் எத்தனையோ ஆளுங்கட்சிகள் இருந்தாலும் இந்த 5 ஆண்டுகளில் ஆண்டுதோறும் அந்த கூட்டத்தை நடத்திய முதல்வர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டு நமக்கு குரல் கொடுத்த மாமனிதர் ஆண்டுதோறும் இங்கே அமர்ந்திருக்கிற சிதம்பரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் அவர்கள். ஒரு காலத்தில் கேட்பாரற்று கிடந்த குரல் யான் அறிவேன். ஆனால் இன்றைக்கு அண்ணன் எந்த திசையை பார்க்கிறாரோ, எந்த சொல்லை பார்க்கிறாரோ செயல்படுத்துகிற கட்டத்தில் நினைவில் வாழ்கிற ஆர்வீர் தலைவர் எல் இளைய பெருமாள், அவர் பெயர் என்பது தேசிய இயக்கத்தில் இருந்தாலும் திராவிட சிந்தனையோடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்த மாமனிதர். அவருடைய 100 விழா மணிமண்டபம் வேண்டும். எத்தனையோ தோழர்கள் மனதில் இருந்த ஆசை முதலமைச்சரிடம் அண்ணன் எடுத்து சொன்னார். மறுநாள் சட்டமன்றம் கூடிய நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எழுந்து 110 விதியில் தலைவர்கள் எல்இபி அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டப்படும் என சொல்லிவிட்டு இந்த கோரிக்கையை வைத்தது தொல் திருமா அவர்களுடைய வேண்டுகோளை என்று சொன்னார். அதுதான் உணர்ந்து ஒரு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் சட்டமன்றத்தில் அறிவித்து விட்டு போகலாம். இயற்கை அங்கே கேட்டார்கள், இங்கே அறிவித்தேன், முடிந்தது என எண்ணி இருக்கலாம். ஆனால் முதலமைச்சர் குறிப்பிட்ட நேரத்தில் இவருடைய வேண்டுகோளை ஏற்று அதை செயல்படுத்துகிறேன் என்று சொல்லுகிற அந்த இணைப்பு பாலம், அந்த இணைப்பு, அந்த தொடர்பு. முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அண்ணன் அவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு பேசியதை எதிரே இருந்து கேட்டிருக்கிறேன், நினைவுபடுத்துகிறேன். எங்கள் அண்ணன் லெனினை வைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தை இயக்கத்தினுடைய கொள்கைகள் வேறு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகள் வேறு அல்ல. இரண்டும் ஒரே கொள்கைதான். என் கொள்கையும் என் தம்பி தொல் திருமாவின் கொள்கை என்று முத்தமிழறிஞர் கலைஞர் கர்ஜித்தார். அண்ணன் அமர்ந்திருந்து ரசித்தார். இன்றைக்கும் கலைஞருடைய அன்புக்கு கட்டுப்பட்டவர். புத்தரை பற்றி பௌத்தத்தை பற்றி இவ்வளவு பேசினோம். ஆசையை துறக்க வேண்டும் என்று சொன்ன மாமனிதர். அதனால் ஆட்சி, அதிகாரம், குடும்பம், கொள்கை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு துறவியான கதை நாடறியும் நாம் அறியோம். கலைஞர் சொன்னார், புத்தருக்கும் ஒரு ஆசை இருந்தது. ஆச்சரியமாக பார்த்தோம் கவியரங்கத்தில்.
ஆசையை துறக்க வேண்டும் என்ற ஆசையே புத்தருடைய ஆசை என்று சொன்னார். அந்த நயம் சொல்லுகிற பாணி, சொல்லுகிற விதம், யாதும் ஒரே யாவரும் கேளீர். கலைஞர் அதற்கும் சொன்னார். அது சரி, அப்படி சொன்னவர் கூட தன் பெயரை, ஊர் பெயரை மறக்காமல் எழுதியிருக்கிறாரே. இப்படி வார்த்தை சித்தாந்தங்கள் அதிகம் கையாளப்படுவது இலக்கிய வட்டாரத்தில், அறிவுசார் அறிவாளிகள் கூடுகிற இடத்தில். அப்படி அறிவுசார் அறிவாளிகளும் இலக்கிய வட்டாரமும் நிறைந்திருக்கிற சபையாக அண்ணா நூற்றாண்டு விழா நூலகத்தில் அறுவை சகோதரர் பேராசிரியருடைய நூல் வெளியீட்டாளர் விழாவில் கூடியிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த கூட்டத்தை போல் இந்த கூட்டத்தை தமிழகத்தில் எங்கே தேடுவது? அறிவுசார் கூட்டம் உங்கள் தலைமையிலே, புத்தக வெளியீடு என்ற பெயரிலே. நம்முடைய ஆரூர் அண்ணன் சொன்னார், அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அங்கீகரித்து கொண்டாட வேண்டும். கோரிக்கையை ஏற்று மறுநாள் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவித்தார். ஏப்ரல் 14 அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ திருநாளாக தமிழ்நாடு கொண்டாட வேண்டும் அரசாணை போட்டார். போட வைத்தது நீ, போட்டது முதலமைச்சர். நீ என்ற ஒற்றை வார்த்தை, எங்கள் அண்ணனே, நீ தமிழகத்தின் இங்கு இருக்கிற மக்களுடைய ஆளுமை உள்ள ஒரு மாமனிதர். அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை தமிழகத்தில் வீதிகளில் காலூண்ட வைத்த பெருமை கருஞ்சட்டைக்காரர் பேராசிரியர்கள் இருக்கலாம், பேராசிரியராக வழங்கிய பேராசான் தந்தை பெரியாருக்கு உண்டு. அவருடைய பிறந்த நாள் செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் என கொண்டாட வைத்தார். எனவே சமத்துவ திருநாள் என்று கொண்டாட மூல காரணம் நீ. என்றைக்கும் மறக்க மாட்டோம் இந்த பெருமையை, இந்த சிறப்பை. இன்றைக்கு இதை முடித்துவிட்டு தலைமைச் செயலகத்தில் ஒரு விழா நாணம் நடைபெற வேண்டும். அண்ணனுடைய உரையை கேட்டுவிட்டு அதே நேரத்தில் அன்போடு வேண்டுவது, இன்னும் எடுத்தும் கண்ணனத்தகும். சமீபத்தில் மற்றொரு நிகழ்ச்சியில் தேவநாய மாவட்ட நூலக அரங்கத்தில் அண்ணனோடு கலந்து கொண்டேன். வணிகவியல் துறையிலான ஒரு கருத்தரங்கு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் சொன்னேன், இன்னும் எழுத்தும் கண்ணனத்தகும். எழுத்துக்குரிய படிப்புகளை பலர் படித்திருக்கிறோம், பலன் பெற்றிருக்கிறோம். ஆனால் என்னென்று எழுதுகிற கணிதவியல், வணிகவியல் அல்லது ஆடிட்டர் என்று சொல்லுகிற அந்த கணக்கிடல், பேராசான்மைக்கல் பணி, இந்த பணிகளில் என் தாழ்த்தப்பட்ட மக்கள் இல்லை என்ற நிலையை போக்குவதற்கு தலைநகரில் வணிகவியல் துறையின் சார்பில் கருத்துக்களை சொல்லி பாராண்மையோடு என்னிலும் திறங்க வேண்டும் என்று கருத்துரையாற்றியவர் நீ. எனவே என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும். அது இரண்டிலும் புகழ் பெற்றவர் எழுத்தாளர். அந்த விழாவிற்கு வருகிறார் நம்முடைய அருமை அண்ணன் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி அவர்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு சட்டப்பேரவை நேற்றைய தினம் அறிவித்திருப்பது, நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முனைவர் பட்டத்திற்குரிய மாணவர்கள், மாணவியர் நூற்றுக்கணக்கான மனுக்கள் என் கையிலே. எல்லா பல்கலைக்கழகத்திலும் நான் நுழைவுத் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று விட்டேன். எனக்கு நெறியாளர் கிடைக்கவில்லை. அனைவரும் தலையாட்டுகிற காட்சியை பார்க்கும்போது பரிந்துரை உங்களுக்கும் நிரம்ப வந்திருக்க வேண்டும், கோரிக்கை புரிந்திருக்க வேண்டும். ஒற்றையால் நான் அதன் பிறகு என் துறை அதிகாரியிடம் கலந்து பேசி முதலமைச்சரிடம் எடுத்துச் சொல்லி நேற்றைய தினம் ஒரு புதிய அறிவிப்பை சட்டமன்றத்தில் அறிவித்த எளிய தொண்டன் உங்கள் முன்னால் இருக்கிற உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். எப்படி பொறியியல் படிப்பில் நுழைவுத் தேர்வை ரத்து செய்து குடிசை வீட்டு பிள்ளைகள் கூட பிஇ எம்இ என்று இன்னைக்கு போட்டுக் கொள்கிறோமே. +2 வரை படித்தால் போதும், நீ பொறியியல் கல்லூரியில் சேரலாம். உனக்கு நுழைவுத் தேர்வு தடை என்றால் அந்த தடையை தடை செய்வதுதான் இந்த கருணாநிதியின் வேலை என்று பொறியியல் கல்வியில் புத்துணர்ச்சியை ஊட்டிய முதல்வர் தமிழகத்தை ஆண்ட அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் ஜாதியின் பெயர் தன் பெயருக்கு இருந்ததை பின்னால் ஒட்டிவிட்டு, என்னுடைய அருமை தோழர் சொன்னாரே, பெயருக்கு பின்னால் ஜாதியின் பெயர், இப்பொழுது கூட சொல்லுவேன். ஆனால் பெயருக்கு பின்னால் இருந்த ஜாதியின் வாளை ஒட்டிவிட்டு பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்ஏ, எம்எஸ்சி என்று தமிழர் முழுவதும் பட்டதாரிகள் சுழலுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணகாரமாக விளங்கக்கூடியவர்கள் நாம். இந்த பெருமை நமக்கு மட்டும்தான் உண்டு. எனவே அதன் அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து பல்கலைக்கழகத்திலும் சிங்கிள் விண்டோ சிஸ்டம், பிஹெச்டி தேர்வு என முடியாத ஒரு குருகுல கொள்கை பிஹெச்டி மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும். நான் விரும்பினால் நீ பிஹெச்டி இல்லை என்றால் இல்லை. அது என்ன உனக்கும் எனக்கும் விரும்பினால் அது எந்த காலம்?
கலைஞர் கேட்டார், ஆண்டவன் படைப்பினில் அனைவரும் சமம் என்றால் அவன் மண்டையில் இருப்பதென்ன தங்கத்தால் ஆன மூளையா, உன் மண்டையில் இருப்பதென்ன சுண்ணாம்பா களிமண்ணா என்று கேட்டாரே, அதே போல் கேட்கிறேன், அனைவரும் ஆராய்ச்சி மாணவனுக்கு தகுதி என்றால் அவனை தடை செய்வதற்கு நீ யார்? சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறேன், மனிதர்கள் யாரும் விண்ணப்பிக்கலாம். நான் இவருக்கு நெறியாளராக இருக்க மாட்டேன் என சொல்ல முடியாது. ஒரு முறை சொல்லலாம், அரசு விட்டுவிடும், பல்கலைக்கழகம் விட்டுவிடும், உயர்கல்வி விட்டுவிடும். மறுமுறை யார் தந்தாலும் அவரை மாணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆய்வு பட்டத்துடைய அடிச்சுவடி என்று இதுவரை இழந்த தடையை தூக்கி எறிந்துவிட்டு PhD சேர்க்கிற மாணவர்களுக்கு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். பொது உடைமை இயக்கத்தின் பொது தத்துவம், பொது கொள்கை. எதிர்ப்போர் 500 பேராக இருக்கலாம், ஆனால் ஏற்போர் 50,000 பேராக இருக்கிற காலத்தால் துணிந்து செய்தவர்கள் கோவில் நிறைவு செய்திக்கு வருகிறேன். அறம்தான் பொதுவானது என்ற கருத்தை சொன்னார். அறம் செய்ய விரும்பு அவை பாட்டி பாடியது, திருக்குறள் எழுதியது, அதுதான் பேராசிரியர் மூராவினுடைய அடிச்சுவட்டு நூல். பேசுகிற கோவிசலியின் திருவிடைமுதூர் தொகுதி என்று என் தொகுதியை சார்ந்த தோழர்கள் பலரும் அமர்ந்து கரவொலி எழுப்பினார்கள். 2011 தஞ்சை மாவட்டம் திருவிடைமுதூர் தொகுதியில் வேட்பாளராக திமுக கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவோடு நிறுத்தப்பட்டேன். முதல் முறை களத்தில் இருக்கிறேன். ஆளுங்கட்சியிலிருந்து இறங்கிய காலம் திராவிட முன்னேற்ற கழக அரசு. கடும் நெருக்கடியான அரசியல் சூழல். எதிர்பார்த்த பல தலைவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். பட்டியலை சொல்லலாம், நினைவுபடுத்த தேவையில்லை. உச்சகட்டமாக சொல்கிறேன், எனக்கு அண்ணன் இல்லாத குறையை போக்குகிற எங்கள் அண்ணன் இனமான பேராசிரியர். அவர் துறைமுகத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். வெறும் 23 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றோம். திருவாரூரில் வெற்றி பெற்ற அன்பு தலைவர் கலைஞர் தொடங்கி திருவிடைமுதூரில் வெற்றி பெற்ற எளிய தொண்டன் கோவி செல்லியன் வரை 23 பேர் மட்டுமே. தேர்தல் பிரச்சாரத்தின் உச்சகட்டம் திருப்பனந்தாள் 1:30 மணி கொளுத்துகிற வெயில். எங்கள் அண்ணன் வந்தார், எழுச்சி தமிழர் வந்தார். வர வேண்டும் என்று பேராசைப்பட்டு அழைத்தேன். எளிய குடும்பத்தில் பிறந்த கோவி செல்லியன் எளிய மக்களின் தலைவராக இருக்கிற அண்ணனை தானே அழைக்க முடியும். வந்தார். ஒன்னே கால் மணி நேரம் பேச்சு. காலில் கட்டு போட்டிருக்கிறார், வீக்கம். என்னையும் அறியாமல் கண்களில் கண்ணீர் கொளுத்துகிற வெயில். பேரளவுக்கு வந்து 10 நிமிடம் பேசிவிட்டு போயிருக்கலாம். செடியின் பெயரை சொல்லி உதயசூரியன் சின்னம் என சொல்லி. ஆனால் 1.25 மணி நேரம் கர்ஜித்த எங்கள் சிறுத்தையே என்னால் தான் அழகும் அந்த வாய்ப்பை வெற்றியாக்கி தந்தது. உதயசூரியன் சின்னமும் வேட்பாளர் பெயரும் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்தாலும் அந்த வெற்றி வாய்ப்பை உறுதி செய்தது விடுதலை சிறுத்தை இயக்கங்களுடைய தோழர்கள், தலைவர்கள். குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். 2 முறை எதிர்கட்சி வரிசை. 2011, 2016, 2021 3ஆம் முறையில் இருக்கிற வாய்ப்பு ஒரே தொகுதியில். அநேகமாக ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் ஒரே தொகுதியில் 3 முறை நின்றது திராவிட இயக்க வரலாற்று பொதுவாழ்வில் திருவிடைமுதூர் தொகுதியாக இருக்க முடியும். 3 முறை எம்எல்ஏ அமைச்சராகலாம், ஆகிவிடலாம் என்றெல்லாம் பத்திரிகை எழுதியது. ஆனால் தமிழக அரசின் தலைமை கொறடாவாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த எளிய தொண்டை நியமித்தார். 3.5 ஆண்டு காலம் அரசின் தலைமை கொறடா. ஒரு கொறடா பதவி என்பது கட்சியின் நம்பிக்கைக்குரிய பதவி. அவர் நினைத்தால் 2 எம்எல்ஏக்கள் கட்சியிலிருந்து நீக்கம் என சொல்லிவிட்டால் நீதிமன்றத்திற்கு தான் போக வேண்டும். தவிர சபாநாயகர் முடிவை, கொறடா முடிவை தலையிடுவதற்கு சட்டமன்ற பாராளுமன்ற விதிகளில் இடம் இல்லை. அந்த நம்பிக்கைக்குரிய இடத்தில் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் இந்த எளியவனை கழக அரசின் கொறடா, தலைமை கொறடா என அறிவித்தார். 3.5 ஆண்டு கால பயணம். காலச்சூழல் ஓடியது. அமைச்சர்கள் பலர் பொறுப்பை இழந்தார்கள். சிலருக்கு இடர்பாடு. அமைச்சரவை மாற்றம் என்ற சூழல் எழுந்தது. காஞ்சிபுரத்தில் நிகழ்ச்சி, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புகழ் நிகழ்ச்சி, தலைவரும் கலந்து கொண்ட நிகழ்ச்சி, எல்லா தலைவர்களும் வாழ்த்திய நிகழ்ச்சி. காஞ்சிபுரத்திலிருந்து புறப்படுகிறேன். துணை சபாநாயகர் பிச்சாண்டியோடு காரிலே பயணம். 7வது நிமிடம் துணை சபாநாயகர் பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டியுடைய உதவியாளர் சொன்னார், செல்போனை டிவியில் பார்க்கிற பழக்கம் அவருக்கு உண்டு, ஐயா பிரேக்கிங் நியூஸ் என்றார். நான் நினைத்தேன் பிரேக்கிங் நியூஸ் என்று சொன்னால் ஏதோ ஒரு அதிர்வு, விபத்து, சங்கடம், துயரம் நடந்திருக்கிறது, அதை சொல்லுகிறார் என எதிர்பார்த்தேன். அடுத்த ஒரு 10 வினாடிகள் சொன்னார், தமிழகத்தில் அமைச்சரவை மாற்றம். தலைப்புச் செய்தி.
அப்படி தூக்கி முன்னாடி வைப்பானார், வச்சாச்சு. பின்னால் அமர்ந்திருக்கிறேன் 4 புதிய அமைச்சர்கள். அடுத்த செய்தி, 4 அமைச்சர்கள் அறிவித்து விட்டாச்சு. காரில் அமர்ந்திருக்கிறேன். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சர், ஆவடி நாசர் மீண்டும் அமைச்சர், சேலம் ராஜேந்திரன் அமைச்சர் 4வது என சொன்ன நேரத்தில் காத்திருந்தேன். முனைவர் கோவி செழியன் அமைச்சராகிறார். அது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாக நான் கருதினாலும் கூட இன்றைக்கு நினைக்கிறேன், அனைவருக்கும் அனைத்து வேண்டும் என்ற குரலும் அந்த தாம்பத்திய கருத்தும் அந்த அடிப்படை சுவடும் அடையாளம் தெரியாத 2011 இருந்த கோவி செழியன் 3 முறை நின்று வென்று 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 இன்றைக்கு இந்த தருணத்தில் அமைச்சர்களில் 4வது பெயர் என்று அறிப்பு இருப்பதற்கு காரணமாக இருந்த தலைமைத்து தந்த தலைவர்களை மறந்துவிட இயலுமா? அதிலும் கூட பாருங்கள், 4 பேர் உறுதியாகிவிட்டது. அடுத்த 3 நிமிடங்களில் 3 வினாடிகளில் சொன்னார்கள், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை செந்தில் பாலாஜிக்கு மீண்டும், ஆவடி நாசர் அவர்களுக்கு சிறுபான்மை நலத்துறை வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலன், சேலம் ராஜேந்திரன் சுற்றுலாத்துறை அமைச்சர். காத்திருந்த கோவி செழியனுக்கு ஏதோ ஒரு துறை இருக்கும் என்று நினைத்தேன். அதான் பெயர் வந்து விட்டது என்று அறிவித்தார்கள். உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன். கற்றலும் கற்பித்தலும் அவர் தொழில். எவர் தொழில்? எவர் தொழில்? சர்மா சாஸ்திரி ராமர் சார் அரங்கெடுத்து இருக்கிறார். வணக்கம். கற்றலும் கற்பித்தலும் அவர் தொழில். ஒரு ஆதிதராவிடன் சூத்திரன் கல்வியை ஆனா ஆவண்ணா ABCD 1 2 3 காதிலே கேட்டுவிட்டால் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும். மனுதர்மம் மனுஸ்மிருதி. ஆனால் அம்பேத்கர் என்ற மாமனிதர் இந்திய இறையாண்மையை எழுதி தந்ததற்கு பிறகு மனுதர்மம் மனுஸ்மிருதியும் வாளை சுருட்டி கொண்டது என்று சொன்னால், எனவே கல்வி பயில கூடாது, கல்வி கற்க கூடாது, கல்வியின் ஓசை காதில் பட்டு விட்டால் ஈயத்தை காய்ச்சி ஊத்த வேண்டும் என்று சொன்ன சமூகத்தில், சொன்ன இந்தியாவில், சொன்ன தமிழ்நாட்டில் உயர் ஜாதிக்காரர்கள் ஆதிக்கம் தான் கல்வியில் நிறைந்திருந்த இந்த தமிழகத்தில், இந்தியாவில் அறுதியிட்டு சொல்கிறேன், ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தை சார்ந்தவன் ஓலை குடிசையில் பிறந்த ஏழை விவசாய குடும்பத்தில் பிறந்த கோவி செழியன் உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ற நிலையில் அங்கீகாரம் பெற்றது என்று சொன்னால் அது கோவி செழியனுக்கு கிடைத்த பெருமை அல்ல, என்னல் அம்பேத்கருடைய கொள்கை முழக்கத்திற்கு தமிழகத்தில் கிடைத்த பெருமை. தந்தை பெரியாருடைய ஜாதி ஒழிப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம். இவர்களின் மறுவடிவமாக வாழ்கிறாரே, வாழ்ந்தாரே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய கொள்கைக்கு அண்ணன் தளபதி எடுத்து தந்த சபதமேற்றல் கோவி செழியன் எனக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர். எனவே மீண்டும் சொல்லுவேன், கருப்பு சிவப்பு நீலம் தமிழகத்தை ஆள வேண்டும். இன்னும் பல கோவி செழியன்கள் அரங்கில் ஏற வேண்டும். இந்தியாவின் உச்ச நட்சத்திரமாக இருக்கிற எங்கள் அண்ணனே, மாமனிதரே, உனக்கு பின்னால் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்கள் மனிதர்ந்து உன் தலைமையேற்று இந்தியாவிற்கு புதிய பாதையை உருவாக்கி தர வேண்டும். அதற்கு என்றைக்கும் நீளத்திற்கு கருப்பும் சிவப்பும் துணை நிற்போம் எங்கள் அண்ணனே என சொல்லி, அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள், நான் வந்து பார்த்தத பிறகுதான் அவரை பற்றி நான் முழுமையாக அறிந்தேன், உணர்ந்தேன். எப்படி அவரால் முடிகிறது? எல்லாம் இருக்கிற நாங்களே இன்னல் பட்டுக் கொண்டிருக்கிற தருணத்தினுடைய அறிவுக்கு நிகரான அறிவு வேறு யாருக்கு உண்டு? குறைவாக மதிப்பிடவில்லை எங்கள் அண்ணனை பேராசிரியரே, உனக்கு இருக்கிற தனி ஆற்றல் எங்கள் 2 கண்களுக்கும் இல்லாத 3வது கண், அறிவு கண், ஆற்றல் கண், உழைப்பு கண், மதிப்பு கண். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் பொதிகை தொலைக்காட்சியில் ஒரு குறும்படம் 3 நிமிடம் 4 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு படம். வார்த்தையை சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், உரிய நேரம் என்ற காரணத்தால் அறிவிக்கிறேன். இன்னைக்கு பெயர் மாற்றம் தந்து விட்டோம். மாற்றுத்திறனாளிகள் என்று பழைய பெயரை சொல்லக்கூடாது, சொன்னால் சட்டப்படி தப்பு, தண்டனைக்குரியவர்கள். மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு இதிலும் மாற்றம் வந்தால் வரவேற்கக்கூடியவர்கள் தான் நாம். அதில் கூட என்ன மாற்று திறனாளிகள் என்று யோசிக்கிறவர்கள் நாம். யாருக்கும் இல்லாத ஆற்றல் அவருக்கு என்றால் என்ன மாற்று? அவர்கள் தான் அறிவாளிகள், அறிஞர்கள், பேரறிவாளர்கள். சென்னை அண்ணா சாலை LIC பில்டிங் மணிக்கூண்டு காலை 9 மணி ரோட்டிலே சாலையிலே ஒரு பெரிய பாறாங்கல். இருசக்கர வாகனத்தில் ஒருவன் போகிறான், கல்லை பார்க்கிறான், சைக்கிளை வலது பக்கம் திருப்பி செல்கிறான்.
அடுத்து மாணவன் வருகிறான், கல்லை பார்க்கிறான், ஒரு லாங் ஜம்ப் தாண்டுகிறான். இன்னொரு மாணவி வருகிறார், கல்லை பார்க்கிறார், இடது வைக்கும் போகிறார். அடுத்து ஒரு கார்வே வருகிறார், கல்லை பார்க்கிறார், ரிவர்ஸ் போய் ரைட் லெஃப்ட் போயிட்டு ரைட்ல போயிடுகிறார். எல்லாம் ஒரு 1.5 நிமிடத்தில் படமாக்கப்படுகிறது. ஐந்தாவது ஒரு நபர் வருகிறார், கையிலே குச்சியை தட்டி தட்டி சாலையிலே வருகிறார். அருகே வருகிறார், கல்லை இப்படி தன் கையில் இருக்கிற குச்சியாலே தடவி பார்க்கிறார். புரிந்து கொண்டு அந்த குச்சியை கீழே வைத்து விட்டு அந்த பாறாங்கல்லை மெல்ல 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 சாலையின் ஓரத்தில் எடுத்து வைத்து விட்டு மீண்டும் வந்து அந்த குச்சியை கையில் எடுத்து தட்டி தட்டி நடக்க ஆரம்பிக்கிறார். அந்த குறும்படத்தின் தலைப்பு யார் மாற்றுத்திறனாளி. நாகரிக பெயரை சொல்லியிருக்கிறேன், பழைய பெயர் வேறு. எனவே எங்கள் அண்ணனே, உனக்கு அனைத்து கண்ணும் இருக்கிறது. எங்களை விட பேராற்றல் மிக்க அறிவு கண், ஆற்றல் கண், உழைப்பு கண் இருக்கிறது. 26 அல்ல 260 நூல்களையும் வெளியிட வேண்டும். அந்த விழாவில் எழுச்சி தமிழர் கலந்து கொள்ள வேண்டும். வாய்ப்பு இருந்தால் உங்களோடு நான். நன்றி, வணக்கம்.